ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல பேருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக்கா இருக்கக்கூடிய, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸை ட்விண்டில் பண்ண வாயக்கூடிய டாபிக்கா இருக்கக்கூடிய டோரேமானை பத்தி தான் பேச போறோம். கடந்த 3 நாளே ஒரு கொலை கேஸை பத்தி பேசிருக்கோம், இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் பத்தி பேசுறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டாபிக்கா எடுத்திருக்காங்க. இந்த டோரேமான் டாபிக் எடுத்திருக்கேன். இந்த டோரேமான கேரக்டர் எடுப்பட்டுதான் அமைஞ்சிருக்கு. அதோட யார் உருவாக்குனாங்க, மக்கள் எப்படி இதை வரவேற்றாங்க, இது எப்படிப்பட்ட கேரக்டரா குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இது மாதிரி பல ஹிஸ்டரியல் தகவல் இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோரேமானோட வரலாறு சிம்பிளா பார்ப்போம். டோரேமான்ங்கிறது நம்ம தமிழ்ல கூப்பிடுறோம், ஆனா ஜாப்பனீஸ் அவங்க எப்படி கூப்பிடுறாங்க, டோராயமான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போது டோராயமான் சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஃபிக்ஷனல் கேரக்டர் என்ன சொல்லி யோசிக்கிறீங்களா? ஃபிக்ஷனல் கேரக்டர் கற்பனையான கதாபாத்திரம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த கற்பனையான கதாபாத்திரம் பார்த்தோம்னா யார் உருவாக்கியிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா ஃபுஜிகோ ஃபுஜியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட உருவாக்கக்கூடிய இவர் பார்த்தோம்னா இவர் ஜாப்பனீஸ் மேங்கா அனிமே கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்டா இருக்காரு. இப்படி இந்த கார்ட்டூனிஸ்ட் இதை உருவாக்குறாரு. இது ஒரு சிம்பிளா ஒரு 1 லைன் நீங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டோரேமான்ங்கிறது ஒரு மேல் ரோபோட். இந்த ரோபோட் நோபிட்டா நோபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக உருவாக்கப்பட்ட ரோபோட்டா அமையுது. அந்த ரோபோட்டை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா ஹிஸ்டரி உள்ள பார்க்க போறோம். வாங்க ஹிஸ்டரியை பார்ப்போம். டோரேமான் ஃபர்ஸ்ட் உலகத்துல அப்பியர் ஆகக்கூடிய நாள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 டிசம்பர் 1969 தான் டோரேமான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல அறிமுகப்படுத்துறாங்க. டோரேமான் அப்பியரன்ஸ்ங்கிறது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. டோரேமான கதையில பார்த்தோம்னா டோரேமானுக்கு பர்த் டேட்டா என்ன கொடுக்குறாங்க சொல்லி பார்த்தோம்னா 3rd செப்டம்பர் 2112, அதாவது 2112 ஆண்டுல செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு ரோபோட்டை தான் மாத்துறாங்க இந்த டோரேமான் கேரக்டரோட கேரக்டர் ஸ்டேஷனுக்கு. அது மட்டும் எந்த ஊரை பூர்வீகமா கொண்ட ஒரு ரோபோட்டை அதை உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கவாசாகி, கனகாவா சொல்லக்கூடிய இடத்துல சேர்ந்த கவாசாகிங்கிற இடத்துல உருவாக்கப்படக்கூடிய ரோபோட்டை அந்த கதையில காட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த கவாசாகிங்கிற ஊர் ரொம்ப முக்கியமான ஊரா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் மங்கா அனிமே கேரக்டர்ஸ் உருவான இடமாவே இந்த கவாசாகிங்கிற ஊர் தான் கருதப்படுது. அப்படிப்பட்ட ஊர்ல தான் இதுக்கும் பிறப்பிடமா கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துக்கும் சொல்லி யோசிச்சீங்கன்னா 2008ஆவது ஆண்டுல ஜப்பான் கவர்மெண்ட் அனிமே கேரக்டர்ஸ்க்கான ஒரு அம்பாசிடரா இந்த டோரேமான் கேரக்டரை அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த டோரேமான் கேரக்டர் புகழ் பெறுது. இந்த டோரேமான் கேரக்டர் கிரியேஷன் எப்படிப்பட்டது சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கிரியேஷன் ஆன விதத்தை பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டோரேமான் கேரக்டர் உயிரோட்டம் கொடுத்து அதுக்கு அப்பியரன்ஸ் கொடுத்தவர் ஃபுஜிகோ ஃபுஜியோ தான். ஆனா இதுக்கு சரியான ஐடியா உருவாக்கிட்டு டோரேமான் கேரக்டர் இப்படி இருக்கணும், இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் ஐடியா கொடுத்தா சொல்லி பார்த்தோம்னா ஹிரோஷி ஃபுஜிமோட்டோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. அவருக்கு இந்த ஐடியா கிடைச்ச விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விதத்துல அமையுது. அதாவது பார்த்தோம்னா இந்த ஹிரோஷிங்கிறவர் புதுசா மேங்கா கேரக்டர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இப்படி மேங்கா கேரக்டர் உருவாக்கணும் ஒரு ஐடியா தோணுது. அப்படி தோணும் போது அவருக்கு எப்படி உருவாக்கலாம் தோணும் போது அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான மிஷின் வச்சிருக்கக்கூடிய மாதிரியான கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். செகண்ட் பார்த்தோம்னா அவரோட மகளோட டாய், அதாவது மகளோட பொம்மையில தடுக்கி கீழே விழுவுறாரு. அதுக்கடுத்து 3வது அவர் விழுந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ தூரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பூனைகள் அதிகமா சண்டை போட்டு சத்தம் போட்டு இருக்கிறது கேட்கிறாரு. இது 3மே கேட்கும் போது அவருக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பூனையை பொம்மையா இருக்கக்கூடிய கேரக்டர் மாதிரி உருவாக்கி அந்த கேரக்டருக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் கொடுக்குற மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கிறது அவருக்கு தோணுது. இதுதான் டோரேமான் கிரியேஷனுக்கான முக்கியமான ஆரம்ப புள்ளியே அமையுது. ஃபர்ஸ்ட் இந்த டோரேமான் பேருக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது எதுலேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுக்கிறாங்க, டோரா நெக்கோ அப்படிங்கிற வார்த்தை தான் எடுக்கிறாங்க. இந்த டோரா நெக்கோங்கிற வார்த்தை ஜப்பானிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரே கேட். இதுல கூட டோராங்க வார்த்தை இருக்குல்ல, அதுக்கான வார்த்தையை மொழி எங்க இருந்திருக்காங்கன்னா டோரா அப்படிங்கிற ஜப்பானிய வார்த்தையில எடுக்கிறாங்க. அந்த டோராங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரே, அதாவது அனாதையான இல்லைன்னா ஆதரவற்ற அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப நம்ம முன்னாடி டோரா நெக்கோங்க வார்த்தை பார்த்தோம்ல, அந்த டோரா நெக்கோக்கான வார்த்தை என்ன அர்த்தம்னா அனாதையான பூனை இல்லைன்னா ஆதரவற்ற ஒரு பூனை அப்படி சொல்லப்படுறதுதான் இந்த டோரேமானுக்கும் பேரா வைக்கிறாங்க. ஏன் டோரேமானுக்கு அனாதையான இல்ல ஆதரவற்றன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கான பேருக்கான பின்னாடி நான் சொல்றேன். அதுக்கு மாதிரி பேர் என்னன்னு சொல்லிட்டு டிசைஃபர் பண்ணி பார்த்துருவோம். இதுல வரக்கூடிய டோரான்னு சொல்லி பார்த்தோம்னா அது டோராவும் இமான்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்ம டோரேமான்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை குறிப்பிடுறோம். ஆனா ஜப்பானிய மொழியில பார்த்தோம்னா டோரா இமான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான வார்த்தைகள் சேர்வா இது குறிப்பிடுறாங்க. இதுல வரக்கூடிய டோரான்னு சொல்லி பார்த்தோம்னா அது கட்டாகான எழுத்து முறையில இருந்து வந்தது. அதே சமயம் எமான்னு சொல்லக்கூடிய ஹிராகான எழுத்து முறையில இருந்து எழுதக்கூடியது அமைச்சிருக்கு. ஜப்பானிய மொழியில பார்த்தோம்னா 2 வகையான எழுத்து முறைங்கிறது இருக்கு. ஒண்ணு கட்டாகானா, இன்னொன்னு ஹிராகானா.
எப்படி நம்மளோட இந்திய மொழிகளுக்கும் எழுத்து முறைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஹிந்திக்கு பார்த்தோம்னா தேவநாகரி எழுத்து முறைன்னு ஒண்ணு இருக்கு. மலையாளத்துக்கு வட்ட எழுத்துங்கிற எழுத்து முறைங்க இருக்கு. அதே மாதிரி தமிழுக்கு தமிழ் பிராமிங்கிற எழுத்து முறைங்கிறது இருந்துச்சு. இது மாதிரி எழுத்து முறை எப்படி நம்மளோட மொழிகளுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஜப்பானிய மொழிக்கு சொல்லி பார்த்தோம்னா ஹிராகானா கட்டாகானா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான எழுத்து முறை குறிப்பிடுறாங்க. அதுல இந்த கட்டாகானான்னு சொல்லி வரக்கூடியது டோராங்க வார்த்தையும், ஹிராகானான்னு சொல்லக்கூடிய வார்த்தையில எமான்க வார்த்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இது டோராங்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ரெயின் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி எமான்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா இது மேலுக்கு ஒரு சஃபிக்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாட்டுல பார்த்தோம்னா ஆகாஷ் தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஷ்ன்னு சொல்லி முடிகிற மாதிரி ஒரு கடைசி எழுத்து வைக்கிறோம்ல. இதே மாதிரிதான் ஜப்பானிய ஆண்களுக்கும் பார்த்தோம்னா இந்த எமான் வைக்கக்கூடியது கடைசி பேரா வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கு. அந்த வழக்கத்தை டோராங்க ஸ்ட்ரேங்க வார்த்தையோட எமான்கிற வார்த்தையை சேர்த்து டோரேமான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அதுதான் இந்த டோரேமான் கேரக்டருக்கான பேரு காரணமா அமையுது. இப்ப டோரேமான் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அமைஞ்சது சொல்லி பார்ப்போம். டோரேமான் கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆரம்பத்துல உருவாக்கப்படும் போது ஒரு கிங்ஃபிஷர் கலர்ல கொடுக்குற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இது முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா டோரேமான் கேரக்டருங்கிறது காலம் மாற மாறதான் அதுவும் அட்வான்ஸ்மெண்ட் ஆகி எவால்வ் ஆகிருக்கு. எவால்வ் ஆகினா பரிணாமமா தெரிஞ்சு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் டோரேமான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு கிங்ஃபிஷர் கலர். கிங்ஃபிஷர் கலர்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம், ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே, அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் ஃபிளஷ் கலர்ல இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ். அதாவது மனுஷனுக்கு இந்த பீச் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த பீச் கலர் கூடிய ஹேண்ட்ஸ், அதுக்கு ரெட் கலர்ல ஒரு டெய்ல். இது மாதிரிதான் ஆரம்பத்துல டோரேமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது அதுக்கு ஒயிட் கலரான ஸ்டொமக் அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு சிறிய சைஸ்ல கூடிய ஹெட்டும் பெரிய சைஸ்ல கூட உடம்பும் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பார்க்கலாம் பெரிய சைஸ் தலையும் சின்ன சைஸ் உடம்பும் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஃபர்ஸ்டா இருந்திருக்கு. இதுதான் டோரேமான ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 1995ல டோரேமானோட ஷார்ட் ஃபிலிம் வருது. அது என்ன சொல்லி டைட்டில் பார்த்தோம்னா 2112 த பர்த் ஆஃப் டோரேமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் வருது. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல டோரேமான் பிறப்புங்கிறது எப்படிப்பட்டதா அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு கேரக்டரைசேஷன் பண்றாங்க. அதாவது ஒரு கதாபாத்திரம் உருவாக்குறதுக்கான முக்கியமான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2112வது ஆண்டுல அந்த கவாசகி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது. அந்த ப்ரொடக்ஷன்ல ஆரம்பத்துல பார்த்தோம்னா டோரேமான் ஒரிஜினல் கலரா ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க, எல்லோ கலர் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம டோரேமான் ஒரு டோரேமான் மட்டும் இல்ல, பல்வேறு வகையான டோரேமான்ங்கிறது உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கும் படும்போது பார்த்தோம்னா அந்த 22nd செஞ்சுரியில ஒரு ரோபோட் மவுஸ் டோரேமான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு டோரேமான் மால் ஃபங்க்ஷன் செய்ய வைக்குது. அதாவது டோரேமான் செயல்பட வைக்க முடியாத தன்மையில இருந்து மாத்துது. இதனால மன உளைச்சல் அடைஞ்சு அதாவது டிப்ரெஷனுக்கு போகக்கூடிய டோரேமான் கேரக்டர் சொல்லி பார்த்தோம்னா ஒரு டவர்ல போய் உட்காந்துட்டு சேட்னஸ்க்கான போர்ஷன் அதிகமா குடிக்குது. இந்த சேட்னஸ்க்கான போர்ஷன் அதிகமா குடிக்கிறதுனால என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா அதோட உடம்போட கலர் எல்லோ கலர்ல டைரக்டா ப்ளூ கலருக்கு மாறுது. இப்படிதான் டோரேமானுக்கு அந்த ப்ளூ கலருங்கிறது கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபைனல் ஷோங்க உருவாக்கப்படுது. அந்த ஷோல பார்த்தோம்னா அதாவது உருவாக்குனவர் பல்வேறு வகையான டோரேமானையும் காட்சிக்கு உட்படுத்தி யாரும் வாங்க விருப்பப்படுறாங்களோ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு டோரேமானும் விற்பாரு. இது மாதிரி ஒரு சமயத்துல இந்த டோரேமான் கேரக்டர் அதாவது நோபிட்டாக்கு சென்றடையக்கூடிய டோரேமான் கேரக்டர் சொல்லி பார்த்தோம்னா ஒரு மால் ஃபங்க்ஷன் ரோபோட்டாவே இருக்கு. அதாவது அது சரியான பெல்லுங்க சத்தம் போடாத தன்மையிலையும், அதே சமயம் கேட் விஸ்கர்ஸுங்கிறது சரியா இல்லாத தன்மையிலையும், அதே சமயம் காதுகள் இல்லாத சமயத்திலையும் இந்த காதுகள் இல்லாம போறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரோபோட் மவுஸுங்க தான். அந்த ரோபோட் மவுஸுங்க செஞ்ச டிஸ்டர்பன்ஸா அந்த காதுகளை டோரேமான் கேரக்டர் இழக்குது. இப்படிப்பட்ட இதுல ரொம்பவே டிப்ரெஸ்டா இருக்கக்கூடிய டோரேமான் கேரக்டர் யாரு வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நோபிட்டாவோட கொள்ளு பேரனுக்கு மகனா இருக்கக்கூடிய கேரக்டர் வாங்குறதா சொல்லப்படுது. இந்த டோரேமானை வாங்கக்கூடிய கேரக்டரை யார் காட்டுறாங்கன்னா செபாஷி நோபி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் காட்டுறாங்க. இது யாரும் சொல்லி பார்த்தோம்னா இந்த டோரேமான் கேரக்டரைசேஷன்ல முக்கியமாக கூடிய நோபிட்டா நோபிங்கிறவரோட கொள்ளு பேரோட மகனா வரக்கூடியவர் தான் இந்த செபாஷி நோபிங்கிறவர். அவருக்கு இருக்கக்கூடிய மேஜர் ஆகக்கூடிய அந்த அலவன்ஸ்னா பாக்கெட் மணி இப்ப சொல்லுவோம்ல, அந்த பாக்கெட் மணி அலவன்ஸ் வச்சு அவரால் வாங்க முடிஞ்ச ரோபோட்டுக்கு இந்த டோரேமான் கேரக்டர் தான், அதாவது மால் ஃபங்க்ஷன்ல கருதப்படக்கூடிய இந்த டோரேமான் கேரக்டர் தான் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த டோரேமான் இருக்கும் போது இந்த டோரேமானை செலக்ட் பண்ணி வாங்குறதா சொல்றவங்க இந்த செபாஷி நோபிங்கிறவர் தான் இந்த கேரக்டர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த டோரேமான் கேரக்டர் அடிக்கடி பார்த்தோம்னா மால் ஃபங்க்ஷன் ஆகாம அதே சமயம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இது யாருக்கு அனுப்பப்படுறதா செபாஷி நோபியோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆகக்கூடிய நோபிட்டா நோபிக்கு தான் அனுப்புவாங்க. இந்த நோபிட்டா நோபிக்கு இது ஹெல்ப் பண்ணி அதே சமயம் பார்த்தோம்னா அவர் அப்லிஃப்ட் பண்றதுக்காகவும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இருக்கக்கூடிய ரோபோட்டா அமையும். அதே சமயம் பார்த்தோம்னா இந்த ரோபோட்டுக்கு மீ சான் அப்படிங்கக்கூடிய ஒரு பூனையோட ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது.
அதே சமயம் பார்த்தோம்னா டோரேமானுக்கு அதிகமா இருக்கக்கூடிய வந்து பயங்கிறது என்ன சொல்லி பார்த்தோம்னா எலிகள் மேல இருக்கக்கூடிய பயங்கிறது அதிகமா இருக்கு. இயற்கையா பூனைகளுக்கு எலியை பார்த்தா பயங்கிறது ஏற்படும். ஆனா இந்த கேரக்டரைசேஷன்ல பார்த்தோம்னா ரொம்ப பெக்குலியரா எலியை பார்த்து டோரேமான் கேரக்டர் பயப்படுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெசிபிக்கான விஷயமா அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டோரேமானுக்கு இம்பார்ட்டன்டா ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்னா மீச்சானோட சுத்துறது, அதே சமயம் நோபிட்டாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரைசேஷன்கள் உருவாக்கியிருப்பாங்க. என்னதான் மால் ஃபங்க்ஷனான ரோபோட் சொல்லி டோரேமான ஒதுக்கி வச்சிருந்தாலும் அதே சமயம் அது பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய ரோபோட்டாவும் வந்து கதைக்களத்துல காமிச்சிருக்கிறதா இது முக்கியமான சுவாரஸ்யமே. அதே சமயம் இந்த டோரேமான் ரொம்ப பிடிச்சது சொல்லி பார்த்தோம்னா டோராயாக்கிங்கிற ஒரு பேன் கேக் பேஸ்டா இருக்கக்கூடியதுதான். இது வந்து ஒரு ஜாப்பனீஸான டெசர்ட்டா அமையுது. இந்த டெசர்ட்ல வந்து ரெட் பீன் பேஸ்ட் சேர்த்து அதோட சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட்டா அது மாத்துறாங்க. இந்த டோராயாக்கி தான் டோரேமான் ரொம்ப பிடிச்ச உணவை வந்து மாத்துறாங்க. ஈடுபட்ட டோரேமான் சொல்லி பார்த்தோம்னா இந்த டோரேமான் நிறைய கேரக்டர்ஸை ஹெல்ப் பண்ணக்கூடியதா பாஸ்ட்டுக்கு மாற்றக்கூடிய ஒரு கேரக்டரா மாறுது. அதாவது ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட், அதாவது அந்த பிரசன்ட் காட்டக்கூடிய அந்த பாஸ்ட் தான். அந்த நோபியோட காலகட்டம் தான் பிரசன்டா காட்டப்படுது. அந்த காலகட்டத்துக்கு டோரேமான் அனுப்ப வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த டோரேமானோட வாழ்க்கையில வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்லாம் என்னது, அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர்ஸ் இம்பாக்ட்லாம் என்ன பண்ணுச்சு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த டோரேமான பேர் காரணம் வந்து டோராங்க பேர் ஸ்ட்ரேன்னு சொல்லியிருந்தால, அதாவது அனாதையான என்ன ஆதரவற்றன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன சொல்லி டோரேமான கதையை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சரி பார்த்தோம்னா மற்றவங்க யாருமே செலக்ட் பண்ண நிலைமையில ரொம்ப தவிர்க்கப்பட்ட ஒரு பூனையா கூட ரோபோட்டா இருந்ததுனால தான் இதுக்கு டோரேமான் சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு தராங்க. இந்த டோரேமான் ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நோபி. இவன் ஒரு 10 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பையனா காட்டுறாங்க. அவன் என்னதான் கைண்டாவும் லாயல் ஹார்ட்டடாகவும் இருந்தாலும் அவன் ரொம்பவே லேசியாகவும் அன்லக்கியான ஃபில்லாவும் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல மார்க்ஸ் ரொம்பவே லோவா இருக்கக்கூடிய கேரக்டரும் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த டோரேமான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து இந்த நோபி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா யார் சொல்லி பார்த்தோம்னா ஒன்னு டகேஷி கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், இந்த கேரக்டர் ஜியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சுசுகா மினமோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நோபிட்டாவோட லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரா காட்டுவாங்க. அதுக்கு அடுத்து சுனியோ ஹொகேகாவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட 3 கேரக்டர்ஸ் வந்து டோரேமான் வாழ்க்கையில வந்து சேர்றாங்க. இவங்கெல்லாம் யாரும் சொல்லி பார்த்தோம்னா நோபிட்டாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூடிய கேரக்டரா அமைகிறாங்க. அதே சமயம் நோபிட்டா வாழ்க்கையில வரக்கூடிய கேரக்டர்ஸாவும் அமைகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த சுசுகான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் பார்த்தோம்ல, இந்த சுசுகாவை கேரக்டரோட சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய கேரக்டர் டெக்கி சுகி அப்படின்னு சொல்லி கேரக்டரையும் குறிப்பிடுறாங்க. அதோட பார்த்தோம்னா டோரேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா டோரேமானுக்கு தங்கச்சியா இருக்கக்கூடிய கேரக்டரா வந்து காட்டுறாங்க இந்த டோரேமிங்கிற கேரக்டர். இதுல வந்து மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸா வரக்கூடியதா அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து முக்கியமான கேரக்டர்ஸா இல்லாம சைட் கேரக்டர்ஸா யாராவது சொல்லி வராங்க பார்த்தோம்னா இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா வரக்கூடியவங்க, இவங்களாம் சைட் கேரக்டர்ஸா வராங்க. இது மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துதான் அவங்க வாழ்க்கையில நடக்கூடிய சில விஷயங்களை காட்டக்கூடியதான் இந்த டோரேமான் காட்டுனோட முக்கியமான பிளாட், அதாவது பேசிக்கான கதைங்கிறதே. இந்த கேரக்டர் ரிசப்ஷன், அதாவது மக்கள்கிட்ட நடந்த வரவேற்பு இப்படிப்பட்டதா அமைஞ்சுக்கு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2012 நடந்த டோக்கியோல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கான க்ளோசிங் செரிமனியில ஜப்பானை சேர்ந்தா முக்கியமான அனிமே கேரக்டர்ஸ் ஃபீச்சர் பண்ணப்படுது. இந்த டோரேமான் அதே சமயம் டோரேமான் சுத்தி கூட 4 முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க வந்து ஃபீச்சர் செய்யப்பட்டாங்க. அவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ஒன்னா அந்த டோரேமான கருதுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சைனால பார்த்தோம்னா இந்த டோரேமான் கேரக்டருக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்புங்கிறது வருது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர் இன்வேஷன்ங்கிறது நடைபெறும், அதாவது ஜப்பானிய கல்ச்சரோட ஆதிக்கம்ங்கிறது சைனால ஈடுபடும் அப்படிங்கிறது காரணத்தினால டோரேமானை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பார்த்தோம்னா சைனாலே இருக்கக்கூடிய ஹாங்காங் பகுதிங்கிறது இண்டிபெண்டன்ட் பகுதியா கூடியது. அது வந்து டோரேமான் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த 2112 வரக்கூடியது வந்து டோரேமான் பர்த்டேவா இருக்குது. அது 100 வருஷம் 2012 வருஷத்துல பார்த்தோம்னா டோரேமான் 100வது பிறந்தநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸாவே கொண்டாடக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் தான் அந்த ஹாங்காங்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதே சமயம் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்கன்னா அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில டோரேமான் பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்புங்கிறது எடுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அது இஸ்லாமிக் கல்ச்சர் அண்ட் ஹார்மனிக்கு வந்து எதிராக அமையும். அதே சமயம் அதை வந்து காட்டக்கூடிய நோபிட்டா சிசுகாவோட லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வேணாம் அப்படிங்கிற கேரக்டரையும் முடிவு பண்றாங்க. இப்பட்ட ரீதியில வந்து பார்த்தோம்னா பல்வேறு வகையான ஆதரவுங்கிறது இருக்கு, எதிர்ப்புங்கிறதும் டோரேமான் கேரக்டர்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில பார்த்தோம்னா டோரேமான் ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு பல்வேறு வகையில டோரேமான் கேரக்டர் வந்து ரொம்ப அதிகப்படக்கூடிய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. 2013 எடுக்கப்பட்ட வீடியோ சர்வேங்கிற எடுக்கிறது என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டோரேமான்ங்கிறது ஆல் டைம் ஃபேவரேட்டா இருக்கக்கூடிய ஒரு மேங்கா அனிமே கேரக்டரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் டோரேமான் கிடைக்கப்பட்ட ரிசப்ஷனா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம டோரேமானை பத்தியான பல்வேறு தகவல்களை பார்த்திருக்கோம். டோரேமான் கேரக்டர் ஸ்டேஷனை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கு டோரேமான் சீரிஸோட மற்ற தகவல்கள்லாம் வேற ஒரு வீடியோல நான் வேற ஒரு நாள்ல தெரிவிக்கிறேன். இன்னைக்கு இந்த கேரக்டர் ஸ்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதே சமயம் நாளைக்கு வேற ஒரு முக்கியமான தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.